யோவான் 15:7 எல்லாரும் எடுத்து வாசித்து பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். 2 விஷயம் அவர் எதிர்பார்க்குறார். நம்ம இன்றைக்கி ரிசல்ட் ஏன் டிலே ஆகுதுன்னா 2 விஷயங்கள் தான் இன்றைக்கி. நீங்கள் என்னில் இருக்கணும், எனக்குள்ளே இருக்கணும். 2வது என் வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படி தானே சொல்லியிருக்கு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்றைக்கி நம்ம நிறைய ஜெபிக்கிறோம், ஃபாஸ்டிங் பண்ணுறோம், ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறோம், நிறைய விஷயங்களை ஜெபம் பண்ணுறோம். ஆனால் காரியங்கள் டிலேவாக முடியுது. உண்மையாக இல்லையா? நிறைய நாள் காத்திருக்கிறோம். எனக்கு வருஷ கடைசியில் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை, சபையோடு பேசு. அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 2 விஷயத்தை நம்ம பண்ணியே ஆகணும். அவரோடு நம்ம இருக்கணும். 2வது அவருடைய வார்த்தை உங்களோடு இருக்கணும். அல்லேலூயா. இது 2மே இருந்துட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாருங்கள், சக்ஸஸாக முடியும். அல்லேலூயா. ஆனால் அதுவும் அவர் சித்தத்தின்படி தான் நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. டைட்டிலே நிலைத்திருந்தால் தான். அல்லேலூயா. சஸ்டைன்டு, ரீடைன்டு ஆர் ரிமைண்ட், நிலைத்திருக்கணும். ஒரு வேலைக்கு போகிறோம், 3 மாதம் ஜம்ப் பண்ணி தான் அடிச்சுனே இருந்தால் எதனா கிடைக்குமா? நிலைத்திருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நிலைத்திருக்கணும், நிலைத்திருக்கணும். ஒரு சபைக்கு 6 மாதம் போகிறது, இன்னொரு சபைக்கு 6 மாதம் போகிறது, இன்னொரு சபைக்கு 6 மாதம் போனால் உருப்படவே மாட்டோம். நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. அதுதானே போட்டிருக்கு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. 3 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, நீங்கள் என்னில்னா அவரில் நிலைத்திருக்கணும். அவரில் நிலைத்திருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவரில் நிலைத்திருக்கணும். அவரில் நிலைத்திருக்கணும். இயேசுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. அவருக்குள்ளே இருந்தால், நிலைத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெபிக்கிறது கேட்கப்படும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ ஜெபிக்கிறது கேட்கணும்னா அவருக்குள்ளே இரு. உலகத்தில் இருக்காத, உலகத்தில் இருக்காத. 2வது உலகத்தில் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு யாருக்குள்ளே இருக்கணும்? கிடைக்கும். கிறிஸ்மஸுக்கு அவனுக்கு நான் மேன்மை பாராட்டினா கர்த்தர் என்னை மேன்மை பாராட்ட மாட்டார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிங்கெல்லாம் இனிமேல் ஸ்ட்ராங் ஆகணுங்க. பக்கத்தில் தட்டி சொல்லணும், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகு. அவருக்குள்ளே நிலைத்திரு. இன்றைக்கி உலகத்தோடும் உலகத்தின் செல்வத்துக்காக நிலைத்து நிற்கிறோம். எல்லாம் அவரில் நிலைத்திருக்கும் போது நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். அல்லேலூயா. அவரில் நிலைத்திருக்கணும். சண்டேனா அவருக்கு நிலைத்திருக்கணும். வேறு எதையுமே மேன்மை பாராட்டவே கூடாது. அப்போ நீ கேட்குறது டிலேவாக தான் கிடைக்கும். அதான் அங்கே போட்டிருக்கு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:4 எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒரு திராட்சை கொடி இருக்குதுங்க, செடியிலேருந்து வருது. நம்ம ஒரு கொடியாக இருக்கிறோம். ஒரு கொடி இருக்குது. அந்த கொடி போயிட்டு வேப்ப மரத்தில் சுற்றி அப்படி போய் அது வேறு வழியில் போயிடுச்சு, அங்கே கட் ஆகிடுச்சின்னா அது கனி கொடுக்குமா? அந்த கொடி எதோடு இருக்கணும்? செடியோட வளரணும். அல்லேலூயா. நியூ இயருக்கு கிறிஸ்மஸுக்கு மட்டும்தான் ஒதுங்குவோம், இல்லைனா ஈஸ்டருக்கு ஒதுங்குவோம், அப்படியும் இல்லைனா ராபோஜனத்துக்கு ஒதுங்குவோம். ஏன்னா சாமி கண்ணை குத்திரும். ராபோஜனம் எடுக்கலைன்னா பரலோகம், ராபோஜனம் மட்டும் எத்தினா பரலோகம் போகவே மாட்டேன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ராபோஜனம் மட்டும் எத்தினா பரலோகம் போக மாட்டேன். அல்லேலூயா. ஓய்வு நாள் அவரோடு இருக்கணும். நீங்கள் என்னிலும்
நீங்கள் பக்கத்தில் தட்டு சொல்ல, நீங்கள் என்னிலும், நீங்கள் என்னிலும். அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அல்லேலூயா. அவரில் இல்லாமல் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. அடுத்த வசனம் வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவரில் நிலைத்திருந்தால், ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதுங்க, அவரில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்போம். அல்லேலூயா. உங்கள் கொடியில் எப்போவுமே திராட்சை கொலை தொங்கணும்னா யாரும் எதோடு ஒட்டி இருக்கணும்? அந்த செடியோட அந்த கொடி ஒட்டி இருந்தால் தான் என்ன வரும்? கனி வரும். அல்லேலூயா. இன்றைக்கி விசுவாச மத்தியில், சாரி நான் இப்படி சொல்ல நினைக்கிறேன், தரித்திரம் பேசுகிறீங்கன்னா உங்களுடைய ஒட்டுதல் எங்கே இல்லை? செடியோட இல்லை. அல்லேலூயா. நான் பணத்தை பிரம்மாண்டத்தை பற்றி பேசலை. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கொடி என்னைக்கு செடியோடு ஒட்டி இருக்கோ அது கனியை தரும். அதை விட்டு என்னைக்கு வெளியில் போதும் அது கனி தராது, காஞ்சி போயிடும். அல்லேலூயா. அதானே போட்டிருக்கு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவரில் நிலைத்திருந்தால் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதமே கனி கொடுப்போம். அல்லேலூயா. கனி கொடுப்போம். எனக்கே இல்லை பிரதர். அப்போ அந்த செடி எங்கே இல்லை? கொடி எதில் இல்லை? செடியோட இல்லை. ஆலயத்துக்கு தான் வரும், ஆனால் அவரில் இல்லை. உலகத்தோடு தான் இருக்கிறோம், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அல்லேலூயா. ஒன்று வாழ்ந்தால் அவருக்காக வாழணும், இல்லாட்டா அவரை விட்டு ஓடிடணும். ஆமென். இயேசுவோடு இருந்தால் தான் நீ சொல்கிறத அவர் கேட்பார். கொடி செடியோடு தான் இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது யோவான் 14, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். யோவான் 14 வாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். ரெண்டாவது, அவரோடு நிலைத்திருந்தால் பிழைத்திருப்போம். எழுதிங்க, என்ன இருப்போம்? பிழைத்திருப்போம். இப்போ கொடியும் செடியும் சொன்னேன். இப்போ நம்ம செடி எதுனா இப்போ ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ ஏசப்பா இல்லை, பிதாவோடு இருக்கிறாரு. யார் நம்ம கூட இருக்கிறாரு? ஆவியானவர் தான் நம்ம கொடுக்குறாரு. அதனால தான் அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருந்தபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகத்தானுக்கு இன்னைக்கு அந்நிய பாஷையில் நிரம்பினா என்ன சொல்லுவான்? பைத்தியம்னு சொல்லுவான். ஆனால் நமக்கு அது ஆவியில் பலன். அல்லேலூயா. அவரோடு இருந்தால் ரெண்டாவது பாக்கியம் என்னென்னா பிழைத்துப்போம். உலகத்தில் எவ்வளோ பஞ்சம் வந்தாலும், கோவிட் 2வது வாட்டி வந்தாலும் நம்ம பிழைத்திருப்போம். அல்லேலூயா. ஆனால் அவரோடு இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவரில் நிலைத்திரு, அவரில் நிலைத்திரு. சொந்தம்லாம் வேணும், தலையில் தூக்கி வச்சு ஆடாத, ஒரு நாள் எட்டி வச்சுட்டு போயிடும். அல்லேலூயா. நண்பர்களை தலையை வச்சு ஆடாத, அவன் ஒரு நாள் எட்டி வச்சுட்டு போயிடுவான். ஆனால் அவர் மட்டும்தான் உன் கூட இருப்பார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவர் மட்டும்தான் உன் கூட இருப்பார். பெட்டியில் போகும்போது அவர் தான் உன் கூட இருப்பார். அல்லேலூயா. மற்றவன் எல்லாம் கையை தட்டிட்டு போயிடுவான். ஆனால் நிலை நிற்கிறவர், உன்னோடு நிலை நிற்கிறவர் அவர் மட்டுமே. அல்லேலூயா. அவரில் நிலைத்திருந்தால் ஃபஸ்ட்டு கனியை கொடுப்போம், ரெண்டாவது பிழைத்திருப்போம். மூன்றாவது யோவான் 16 23 24 வாசிங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதெதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அது எழுதுங்க, பெற்றுக்கொள்வோம். மூணாவது என்னதுங்க? பெற்றுக்கொள்வோம். அவரில் நிலைத்திருக்கணும்.
அந்த வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? நீங்கள் என்னிலும். அதை தான் நான் எப்படி சொல்கிறேன்? அவரில் நிலைத்திருந்தால். அல்லேலூயா. கனி கொடுப்போம், பிழைத்திருப்போம், பெற்றுக்கொள்வோம். இது வரைக்கும் ஏசப்பா நாமத்தில் கேட்காதவங்களாம் இனிமேல் கேளுங்க. ஏசப்பா எனக்காக இதை செய்து முடிங்கப்பா. அவருடைய நாமனா என்னது? பேரை உச்சரிக்கணும். ஏசப்பா பேரை உச்சரிக்கணும். அப்பா எங்கள் வாழ்க்கையில் அதான் போட்டிருக்கு, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அவரில் நிலைத்திருந்தால் 3 ஆசீர்வாதங்க. 1 கனி கொடுப்போம், 2வது பிழைத்திருப்போம், 3வது பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கி விசுவாசிங்க நிறைய பேர் பெற்றுக்கொள்ளவே இல்லை. நாட்கள் தள்ளி போய்கொண்டே இருக்குது. கர்த்தர் எதிர்பார்க்குது, ஃபஸ்ட்டு நீ எண்ணில் இரு. அல்லேலூயா. நீங்கள் எண்ணில் அவரில் நிலைத்திருக்கணும், ஏசப்பாக்குள்ளே நிலைத்திருக்கணும். 2வது என்ன போட்டிருக்கு? என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால். அல்லேலூயா. அவர் வார்த்தையில் நிலைத்திருந்தால். ஒரு 3 விஷயத்தை நான் குயிக்காக சொல்லிடுறேன். அவர் வார்த்தையில் நிலைத்திருந்தால். 1 யோவான் 2, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவினிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாம். வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கணும். நான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், டைம் ஆகிடும். நான் குயிக்காக சொல்லிடுறேன், பாயிண்ட்டு மட்டும் எடுத்துங்க. அவர் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நித்திய ஜீவனை அடைவோம். அல்லேலூயா. அவர் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நித்திய ஜீவனை அடைவோம். அல்லேலூயா. அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டதும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. அவரில் நிலைத்திருக்கணும். அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கும் போது எது நமக்கு கிடைக்குது? நித்திய ஜீவனை பெறுவோம். அல்லேலூயா. நித்திய ஜீவனை அடைவோம். 2வது எழுதிங்க, யோவான் 8, 31, 32 வாசி. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். 2வது அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தீங்கன்னா சீஷர் ஆகிடுவோம். அல்லேலூயா. எப்போ சீஷர் ஆக முடியும்னா அவர் வார்த்தையில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நித்திய ஜீவனை அடைவோம். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது நித்திய ஜீவனை அடைவோம். 2வது சீஷர் ஆகும். பிலிப்பியர் 4:9 எடுத்து வாசித்து பாருங்கள். பிலிப்பியர், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளையோ அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். 3வது ஒரு நல்ல பாக்கியம், தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. ஆனால் என்னன்னா, எந்த வசனத்தை நம்ம கேட்டோமோ, அடைந்தோமோ, கேட்டோமோ, கண்டோமோ அதில் நம்ம அதன்படி செய்யணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், வசனத்தின்படி நடக்கணும். சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? பாதி பேருக்கு தெரியலையே. அப்படியே போயிடுச்சு. சொல்லுங்கள் அடுத்த வசனம். இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே சொல்லுங்கள். பரிகாசக்காரர் உட்காராம் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். போதும் இருப்பா, நீர்க்கால் அப்புறம் போகலாம். இந்த 2 வசனம் கரெக்டாக நம்ம கடைப்பிடிக்கிறோமா? உண்மையே சொல்லுங்கள், நான் பொய் சொல்லாமல் சொல்லணும். ஃபஸ்ட்டு வசனத்தை போடுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் அது ஒன்றா நிறைய பேர் நடக்க மாட்டோம். பாவிகள் வழியில் சிலர் வீட்டை விட்டே வெளியில் போகிறதில்ல. பரிகாசக்காரர் உட்காரம் இடத்தில் உட்காரதில்லை. அடுத்த வசனம் வாங்க. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் உண்மையாக தியானமாக இருக்கிறோமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அந்த மாரநாதா போகிறதே 12 தான். அது முன்னாடி நாளுக்கு, அதுவும் போட வேண்டியது அது முன்னாடி நாள். ஆனால் எப்போ போடுவோம்? அடுத்த நாள் காலையில் தான் போடுவோம். மாரநாதன் சிலருக்கு நிறைய பேருக்கு தெரியாது, சாரி. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் இரவும்
பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ தான் அந்த ஆசீர்வாதம்லாம் நம்ம எதை திரும்ப எடுத்துப்போம்? ஜெபம் பண்ணுவோம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணையை தந்தி இதே உதாரணமாக இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், இதெல்லாம் எழுதும். ஆனால் முன்னாடி இருக்க வசனம் என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், வார்த்தையில் நிலைத்திருக்கணும். இந்த ஜீவ புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்ப. நீ நடக்கும்போது, ஓடும்போது, படிக்கும்போது அதை மாட்டிட்டு போன்னு தான் போட்டிருக்குது யோசுவால். அல்லேலூயா. ஆனால் வேதத்தை நம்ம வார்த்தையை கடைபிடிக்கும் போது தான் நித்திய ஜீவனை அடையும், 2வது சீஷராகவும், 3வது தேவன் உங்களோடு இருப்பார். பிலிப்பியர் 4:9 என்ன வாசித்தோம்? பிலிப்பியர் 4:9 என்ன வாசித்தோம்? நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நான் ரெஃபரன்ஸ்லாம் எடுக்க விரும்பலை. அவரில் நிலைத்திருந்தால் 3 பாக்கியம் கிடைச்சது. 1 கனி கொடுப்போம், பிழைத்திருப்போம், பெற்றுக்கொள்வோம். அவர் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நித்திய ஜீவனை அடைவோம், சீஷராகவும், தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அவரோடு இருக்கணும், அவர் வார்த்தை உங்களோடு இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவரோடு இருக்கணும், அவர் வார்த்தை உங்களோடு இருக்கணும். இது 2மே இருந்ததுன்னா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடறேன். பிலிப்பியர் 4:6-4 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ண வரும்போது எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு? ஃபஸ்ட்டு லைனில் என்ன போட்டிருக்கு? நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம் சொல்லுங்கள். ஆரம்பிக்கும் போதே அழுகையோடு தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஜெபம் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவரை துதிக்கணும், அவரை ப்ரைஸ் பண்ணணும். அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணணும்? எப்போவுமே சபையில் ஜெபத்தை கொடுத்தா அப்படி பண்ணாதீங்க, தனிப்பட்ட ஜெபத்தில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? அவரை ஸ்தோத்திரம் சொல்லி, நீங்கள் தான் பெரியவர், நீங்கள் தான் துதிக்கு பாத்திரர், அவரை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணிட்ட பிறகு தான் நம்முடைய கோரிக்கையை அங்கே எடுத்துகிட்டு போனோம். அல்லேலூயா. அது என்ன போட்டிருக்கு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நான் பேச வந்ததே இதுதான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த கடைசி நாட்களில் நிற்கிற நீங்கள் முடிந்தால் உபவாசம் இருந்துருங்க. மீதி இருக்கிற நாளில் இன்னும் ஒரு மாதிரி முறைக்கிறீங்க, சாப்பிட்லன்னா செத்து போயிட மாட்டீங்க 3 நாள். அல்லேலூயா. நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நான்வெஜ் இந்த 7 நாள் விட்டு இருக்கிறேன். இந்த அதிகாலை ஜபத்திலேருந்து நான்வெஜ் வீட்டில் நிறுத்திட்டோம். அல்லேலூயா. ஏன்னா நைட்டு நான்வெஜ் சாப்பிட்டா காலையில் வர முடியாது. அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செய்யணும்னா நமக்கு பிரியமானதை விட்டுடணும். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லு, அட்லீஸ்ட் கொஞ்சம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்வது நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.